Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுத போவதற்கு முன்னதாக தேர்வர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில சூச்சகங்களை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதாவது இந்த வருஷம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து புதுசா வந்து என்ரோல்மெண்ட் ஆகி எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத வந்து அட்டென்ட் பண்ண போறீங்க. ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டென்ட் பண்ண போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஏற்கனவே வந்து நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இது வந்து செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் எழுத போறீங்க அப்படின்னாலும் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கறது இந்த முறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ், அதாவது உங்களுடைய ஹால் டிக்கெட்ல இருந்து ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்றது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அப்டேட்டை இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளையும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணாம ஈஸியா உங்களால வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அந்த டைமிங்க்கு உங்களால வந்து அட்டன் பண்ண முடியும். டைமிங் எப்படி வந்து கீப் அப் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மாசம் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலையில வந்து 9:30 அப்படிங்கிறது நடக்குது. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா 38 மாவட்டத்திலயுமே வந்து இந்த ஒரு சென்டர் அப்படிங்கறது வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து. இப்போ இந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கறத நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எந்த சென்டர் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத உங்களால வந்து செக் பண்ணி பார்த்திருக்க முடியும். எப்படி வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கோம். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்றது, அப்ளிகேஷன் நம்பர் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருப்போம். நீங்க பார்த்து ஈஸியா வந்து தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? ஓகே, இது வந்து முதல்ல ஹால் டிக்கெட்டை நீங்க வியூ பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஹால் டிக்கெட்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சுச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு 3 பேஜ்ல இருந்து 4 பேஜ் வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. தேவையில்லாத அன்வான்டடான கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இப்ப அதை எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து சிங்கிள் பேப்பர்ல இருந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கறது வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்டை நீங்க வந்து கலராவும் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்லயே வந்து எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா உங்களுடைய போட்டோ அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியரா தெளிவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. போட்டோ இல்லாம வந்து நீங்க வந்து எக்ஸாம் ஹால்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ இந்த இடத்துல வந்து என்னென்ன ஹால் டிக்கெட்ல இருந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பேரு அப்படிங்கறது டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ஐடிலையும் உங்களுடைய பேரும் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பதிவெண் அப்படிங்கறது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுதான் நீங்க எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த இடத்துல லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை தான் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்காங்களோ அந்த எக்ஸாம் சென்டருக்கு ஃப்ரெண்ட்லயே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு நோட்டீஸ் போர்டு வந்து ஒட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு ஹாலுக்கும் வந்து ஒரு 10 பேரை மட்டும் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹால் நம்பர் 2, காலேஜ் நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, காலேஜோட அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, அந்த சென்டருடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட் என்ன அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர் அப்படிங்கறது அலாட்மெண்ட் பண்ணிருக்காங்க. போன இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப லாங்கா தான் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆஸ்பிரன்ட்ஸும் சொன்ன ஒரு பாலிசி படி ரொம்ப நியர்பைல தான் எங்களுக்கு வந்து சென்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட்டா வந்து இருக்கு. ஏன்னா பதட்டங்கள் இல்லாம நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாவே நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது கிளியரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஃபாதர் நேம் அப்படிங்கறதும் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல இருந்து உங்களோட போட்டோ அப்படிங்கிறது வந்து கரெக்டா இருக்கா, உங்களோட போட்டோ தான் இருக்கா அப்படிங்கிற பாருங்க. உங்களோட சிக்னேச்சர் அப்படிங்கிறது இருக்கான்னு வந்து பாருங்க. மேபி உங்களுடைய போட்டோ வந்து இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேர்வுத்தாள் அப்படிங்கறத தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கறது கண்டிப்பா நம்ம வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டுங்கிறவங்க மட்டும் வந்து அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் அதுல வந்து முழு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்ல அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ், அதே மாதிரி வந்து மேக்ஸ், ரீசனிங், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து அடங்கி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி வந்து நம்ம ஆன்சர் பண்றது, ரொம்ப ஷார்ட்டா எப்படி வந்து டைமிங்க கீப் அப் பண்றதுங்கிறத கடைசியில சொல்லியிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க, டேட் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு 12/7/2025 இந்த டேட்ல தான் வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்குது. சோ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா 9:30, அதாவது காலையில 9:30 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் தான் இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். இதுல ஒரு நிமிஷம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னவும் செய்யாது, பின்னவும் செய்யாது. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கரெக்டா 9:30க்கு வந்து எக்ஸாமினேஷன் ஹால்ல வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து முன்கூட்டியே, அதாவது உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது வந்து 8:30க்குலாம் வந்து உங்களுக்கு வந்து கேட் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த சென்டர் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டர்ல
நீங்க 8:30க்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேட் வந்து ஓப்பன்ல இருக்கும். 8:30ல இருந்து 9 ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு வந்து ½ அன் அவர் உங்களுக்கு வந்து டைம் குடுப்பாங்க. சரிங்களா? ½ அன் அவர்க்குள்ள நீங்க வந்து உள்ள வந்து என்டர் ஆயிடணும். 9 மணிக்கு மேல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. 8:30ல இருந்து 9 மணி வரைக்கும் தான் வந்து கேட் வந்து ஓப்பன்ல இருக்கும். அப்ப எக்ஸாம் வந்து 9:30க்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப நான் வந்து 9:15க்கு வந்து போகலாமான்னு கேட்டீங்கன்னா, உள்ள போக முடியாது. அலோவ் பண்ண மாட்டாங்க. கேட் வந்து குளோஸ் பண்ணக்கூடிய டைமிங் வந்து 9 ஓ கிளாக் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அதனால முன்கூட்டியே வந்து உங்களுடைய சென்டர் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத உங்களோட பேரண்ட் மூலியமாவோ, உங்களோட சிஸ்டர், பிரதர் மூலியமாவோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்ல நீங்க வந்து கரெக்ட்டா வந்து உங்களோட டைமிங் வந்து கீப் அப் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹால் டிக்கெட்ல தான் அவங்க குடுத்திருக்கக்கூடிய பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்க்கலாம். அந்த ஹால் டிக்கெட்ல அவங்க குடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹால் டிக்கெட் கூட அடிஷனலா வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அந்த ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது உங்களோட ஐடி ப்ரூஃபா தான் வந்து இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோவும் அந்த ஐடி ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோ, நேம் அப்படிங்கிறது வந்து மேட்ச் ஆகணும். மிஸ்மேட்ச் ஆயிருக்க கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தேர்வு கூட்ட அனுமதி சீட்டில் அதாவது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. தேர்வுகளில் புகைப்படம் வந்து அச்சிடப்படவில்லை எனில், தெளிவு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல தேர்வுகளில் தோற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பொருந்தவில்லை எனில், தேர்வருடைய கடவுச்சீட்டு அளவிலான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவ ஒரு வெள்ளத்தாள்ல ஒட்டி, அதுல வந்து தந்தை பெயர், முகவரி, பதிவு எண் குறிப்பிட்டு முறையாக வந்து பாத்தீங்கன்னா கையொப்பமிட்டு தேர்வு கூட அனுமதி சீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒளி நகல் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா மேலே குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு அடையாள அட்டையினை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இணைத்து நீங்க தலைமை கண்காணிப்பாளரிடம் வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. போட்டோ வந்து இந்த இடத்துல இல்ல, பிரிண்ட் ஆகல, தெளிவா இல்ல, தோற்றங்கள் வந்து மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தாது. இதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாமினேஷன் OMR ஷீட்ல நீங்க வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும். ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த பெண்ணும் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் பிளாக் கலர்ல பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படிங்கறத நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன், ப்ளூடூத் ஹெட்போனு, வேற ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மால் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேபி அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க மீது வந்து சட்டப்படி வந்து பாத்தீங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்ப எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே, அதாவது 9 ஹாலுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, OMR ஷீட்டுக்கான அந்த விடைத்தாள் தொகுப்பு அப்படிங்கிறது வந்து வினாத்தாள் தொகுப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது வந்து கொஸ்டின் புக்லெட் அப்படிங்கிற அந்த 200 கொஸ்டினுக்கு உண்டான புக்லெட் வந்து 9 ஹாலுக்கே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. 9 ஹால்ல இருந்து 9:30 மணி வரைக்கும் அந்த 1/4 மணி நேரம் உங்களுக்கு எதுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பேப்பரா வந்து வியூ பண்ணி பாருங்க. எல்லா கொஸ்டினுமே வந்து தெளிவா தான் பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற கிராஸ் செக் பண்றதுக்காக தான் அந்த 1/4 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. அப்படி அந்த 1/4 மணி நேரம் டைம் கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து தப்பா வந்து தப்பு நடக்க சான்ஸ் கிடையாது. பிரிண்டிங் மிஸ்டேக்ல ஏதாச்சும் வந்து இஷ்யூ இருக்கு, தெளிவா இல்ல, கிளியரா இல்ல, கொஞ்சம் பிளர்ரா வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கொஸ்டின் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு அந்த 15 நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க. அந்த 15 நிமிஷத்துல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய 200 கொஸ்டினுமே கரெக்டா தான் பிரிண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிடணும். வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 9:30க்கு வந்து நம்மளுக்கு வந்து OMR ஷீட் வந்து கொடுப்பாங்க. அந்த OMR ஷீட் வந்து எப்படி வந்து ஃபில் அப் பண்ணணுங்கிறத உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அந்த OMR ஷீட்ல வந்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டைமிங்க்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டென்ட் பண்ணணும். தப்பு தவறா நீங்க எதுவுமே வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இந்த ஃபைனலா வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம், இந்த அலாட்மெண்ட், அதாவது இந்த ஹால் டிக்கெட் உங்ககிட்ட வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பணி நியமனம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறது எக்காரணத்தை கொண்டும் நீங்க வந்து அதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உறுதியளிக்க கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. இது ஜஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டென்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ஹால் டிக்கெட். சரிங்களா? அதுக்கு மட்டும்தான் இதை நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் ஹவுசிங் போறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து மெமோ வந்து கொடுப்பாங்க. அதை தான் நீங்க வந்து மெமோல வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் OMR ஷீட் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். இதுதான் வந்து இப்ப லேட்டஸ்டா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய சிங்கிள் பேஜ் OMR ஷீட். சரிங்களா? இந்த OMR ஷீட்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கவுண்ட் பண்ணி போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து டைமிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப வந்து ஜாஸ்தி ஆகும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாப்பர்ஸ்லாம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியா வந்து அட்டென்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து கவுண்ட் பண்ணையில வந்து பாத்தீங்க அப்படின்னா டேலி ஆகாது. அப்படிங்கிற பட்சத்துல வந்து நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. பட் இப்ப அது எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு ரொம்ப ஷார்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒரு 2ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபில் பண்ற மாதிரி OMR ஷீட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா வந்து இருக்குதுங்க. இது வந்து இப்போ நடந்த ஜூன் மாசம் நடந்த அந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல வந்து இது வந்து அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கறத உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல OMR ஷீட் அப்படிங்கிற லெஃப்ட் சைட்ல வந்து பாருங்க, வரிசை எண் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நம்பர்ஸ் வந்து இருக்கும். உங்களுடைய போட்டோ வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நேம், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர் நேம், வேன்யூ, நெக்ஸ்ட் வந்து டேட் வந்து
டேட் அண்ட் செக்ஷன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது எல்லாமே வந்து நீங்க எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல நீங்க கை வைக்கவே கூடாது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, உங்களோட கொஸ்டின் புக்லெட்ல வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. 4 டிஜிட்ல தான் அந்த நம்பர் இருக்கும். அந்த நம்பருமே 1வது நம்பர்ல இருந்து 4வது நம்பருக்குள்ள தான் மாறி மாறி வரும். அந்த நம்பரை இந்த இடத்துல அப்படியே பார்த்து ஷேடோ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1441 இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து 1441 அப்படிங்கிற இந்த இடத்துல என்டர் நீங்கள் தான் மேனுவலா அந்த பிளாக் கலர் பென்ல வந்து எழுதணும். நீங்க ஃபில் பண்றது முதற்கொண்டு பிளாக்ல தான் வந்து எழுதணும். OMR ஷீட்ல ஷேடோ பண்றதும் பிளாக் கலர்ல தான் நீங்க வந்து பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு ப்ளூ கலர்ல யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 1 அப்படின்னா 1க்கு நேரா நீங்க வந்து ஷேடோ பண்ணிருங்க. 4 அப்படின்னா 4க்கு நேரா வந்து நீங்க வந்து ஷேடோ பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல 4னா 4க்கு நேரா வந்து ஷேடோ பண்ணிக்கணும். 1 அப்படின்னா 1க்கு நேரா வந்து ஃபுல்லா வந்து முழுமையா ஷேடோ பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, தேர்வர்களின் கையொப்பம் அப்படிங்கிற இடத்துல தேர்வர்களோட உறுதிமொழி அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். OMR விடைத்தாளில் பக்கம் 2ல் அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன். மேலும் OMR விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களையும் வந்து நான் வந்து கருமைப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட எண்ணில் வந்து சரிபார்க்கப்பட்டது அப்படிங்கறத நீங்க முழுமையா வந்து படிச்சுட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஹால் டிக்கெட்ல என்ன சிக்னேச்சர் வந்து போட்டீங்களோ அதே மாதிரி சேம் சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்றதுக்கு முன்னாடி பேஜ் 2 அப்படிங்கறத நீங்க வந்து முழுமையா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. பேஜ் 2ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயமே நீங்க ஒன்ஸ் வந்து ஃபுல்லா வந்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க செகண்ட் இந்த இடத்துல சைன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி அப்படின்னா நீங்க பிக்கு நேரா வந்து ஷேடோ பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஷேடோ தான் வந்து பண்ணணும். 2 ஷேடோ பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து உங்களை வந்து நெகட்டிவ் பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதனால நீங்க வந்து என்னதான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அதை வந்து உங்களால வந்து மார்க் வந்து எடுக்க முடியாது சரிங்களா. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் வந்து பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு நீங்க வந்து கொஸ்டின் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டாம். அதுவும் சொல்றேன், நீங்க வந்து ஆப்ஷன் இ அப்படிங்கறது நீங்க வந்து சூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா தெரியாத கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியவில்லைன்னு சொல்லிட்டு இ கொடுத்துருப்பாங்க. சோ ஈவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ஆன்சர் ஒண்ணு தெரியாத கொஸ்டினுக்கு ஏ இல்ல பி இல்ல சி இல்ல டி இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து தெரியாததுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணி விட்டு வந்துருங்க. கண்டிப்பா அது வந்து கரெக்டா ஆகிறதுக்கான சான்சஸ் கூட உங்களுக்கு 50% வந்து இருக்கலாம். இது ஒன்ஸ் எல்லாமே 200 கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 200 கொஸ்டினை வந்து முழுமையாக வந்து கருமையாக வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்க வந்து ஷேடோ பண்ணிட்டு நீங்க இல்லை அணியில வந்து எத்தனை கொஸ்டின் நீங்க வந்து எழுதல அப்படிங்கிற கேட்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே 99.9% வரைக்கும் எல்லாருமே வந்து 200 கொஸ்டினை வந்து போட்டுருவீங்க. 200 கொஸ்டின் போட்டு இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த எக்ஸாம் ஹாலோடைய சூப்பர்வைசர் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க் பேட் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே அந்த இங்க் பேட்ல லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஸை இந்த இடத்துல நீங்க வந்து பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் மால் ப்ராக்டிஸ் பண்றதுனால வந்து அவங்கள வந்து இக்னோர் பண்ணணும், அதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு பயோமெட்ரிக் சிஸ்டம் அப்படிங்கிற வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஸை இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு டவல் கொடுப்பாங்க. அந்த டவலை நீங்க வந்து தொடச்சிருங்க அந்த இங்கை. எக்காரணத்தை கொண்டு OMR ஷீட்டை நீங்க வந்து பற்றாம வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் OMR ஷீட்டை வந்து இவால்வேட் வந்து உங்களுடைய கொஸ்டின் சார் உங்களோட ஆன்சர் ஷீட்டை எவால்வேட் வந்து பண்ண மாட்டாங்க சரிங்களா. இதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினேஷன் அந்த 3 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரோ நாங்க வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு இஷ்யூவா இருக்குது. ரெகுலரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்ச் நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வந்து பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ஸ்டடி பண்றவங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். புதுசா ஃப்ரெஷ்ஷா என்ரோல்மெண்ட் ஆகுறீங்க பாத்தீங்களா, இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க எப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட டைமிங் வந்து கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 மார்க் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த 100 மார்க் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது எக்காரணத்தை கொண்டு 1 மணி நேரத்துக்கு மேல போயிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். உங்ககிட்ட வாட்சே நீங்க வந்து கொண்டு போல அப்படின்னாலும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து அந்த எக்ஸாம் சென்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. ஒண்ணு அந்த எக்ஸாம் ஹாலோடைய சூப்பர்வைசர் வந்து அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. 2வது வந்து அந்த காலேஜ் அந்த சென்டரோடைய மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பெல் அடிப்பாங்க. 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெல்லை வச்சு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இத்தனை மணி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 100 கொஸ்டின் இருக்கும். அதாவது டெட்ன்னு சொல்லுவோம். அந்த தமிழ்ல நீங்க முழுமையா வந்து 100 கொஸ்டின் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் வந்து எடுத்துக்கோங்க. 9:30 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள நீங்க வந்து 100 கொஸ்டின் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணியே ஆகணும். வேற வழியே கிடையாது. அதுக்கப்புறம் 10:30 மணில இருந்து 11:30 வரைக்கும் நீங்க வந்து மேக்ஸ் நீங்க தாராளமா மேக்ஸ்ல வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் வந்து வரும். அந்த 25 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து அதுலயே வந்து ரீசனிங் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஆட் ஆயிரும் சரிங்களா. மேக்ஸுக்கு வந்து கண்டிப்பா டைம் எடுத்துக்கிறோம். மேக்ஸ்ல வந்து குளறுபடியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து பயன்படுத்தல
ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டினை எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கொஸ்டினுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு காமன் நேரம் டைம் எடுத்துரும். அந்த அளவுக்கு அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த கொஸ்டினை பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? மேத்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொஸ்டினுக்கு ஒரு 1 ஹவர் டைம் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ 10:30ல இருந்து 11:30 வரைக்கும் வந்து டைம் எடுத்துக்கோங்க. 11:30ல இருந்து 12:30 வரைக்கும் நீங்க வந்து ஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுலயே வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துரும். இதுலயே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சயின்ஸ் வந்துரும். இதுலயே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனக்கணக்கு எல்லாமே உங்களுக்கு இதுல ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? இந்த இதுல வந்து இந்த இடத்துல நான் வந்து 25ன்னு போட்டேன். இந்த இடத்துல 75 கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? 75 கொஸ்டினுக்கு நீங்க வந்து 1 ஹவர் வந்து டைம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களால ஈஸியா வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத அட்டெண்ட் பண்ணிட முடியும். டைமிங்க கீப் அப் பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி நாங்க ஃபாலோ பண்ணாலே எக்ஸாம்ல கிளியர் பண்ணிருவோமான்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாமினேஷன்ல மார்க் நீங்க பேஸ் பண்றத பொறுத்து தான் நீங்க பாஸ் ஆவனீங்களா? இல்ல வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளவு வருங்கிறதோ அது வந்து தனிப்பட்ட விஷயம். பட் எக்ஸாம் ஹால்ல அந்த 3 மணி நேரத்த எப்படி நம்ம வந்து டிசைன் பண்றது? நம்மளுடைய நேரத்த நம்ம தான் டிசைன் பண்ணணும். மத்த யாரும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால 3 மணி நேரத்த பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு வந்து 1 ஹவர். மேத்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ஹவர். ஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ஹவர். டோட்டலா நம்மளுக்கு வந்து 200 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிருது. 200 கொஸ்டின் நீங்க வந்து பக்காவா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிருங்க. எக்காரணத்தை கொண்டு 200 கொஸ்டின் நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கூட நீங்க வந்து விட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஒரு நோக்கம். சரிங்களா? அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்கனால வந்து ஓரளவுக்குனாலும் வந்து இப்ப உங்களால வந்து ஈஸியா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து பேனிக் ஆகாம உங்களால ஈஸியா வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத அட்டெண்ட் பண்ணிட முடியும். சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட்டே. சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.